நம்முடைய ஆண்டவர் யார்? யோபு சொல்லும்போது சொல்கிறான், அவர் எப்படி அற்புதத்தை செய்கிறார்னா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள். ஒரு அற்புதம் நடக்கும் என்றால் அது ஆராய்ந்து முடியாததாக இருக்கும். ஆராய்ந்து முடியாதது அற்புதங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார் என்று பக்தன் யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப நம்முடைய ஆண்டவர் யார்? அவருடைய பேர் அற்புதர். பல பேர்ல ஒரு பேர், அவருடைய பேர் என்ன? அற்புதர். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, இயேசு அற்புதர். ஜீசஸ் இஸ் a miracle worker. இயேசு அற்புதர். அற்புதர். அவருடைய பிறப்பு ஒரு அற்புதம். அவருடைய வாழ்க்கை, அவர் வளர்ந்தது ஒரு அற்புதம். அவருடைய மரணம் ஒரு அற்புதம். அவருடைய உயிர்த்தெழுதல் ஒரு அற்புதம். அவருடைய பரமேறுதல் ஒரு பெரிய அற்புதம். அல்லேலூயா. அவருடைய பிறப்பிலிருந்து அவர் பரமேறி போனது வரைக்கும் எல்லாமே அற்புதம் தான். எதுவுமே சாதாரணமாய் நடக்கவில்லை, எல்லாமே அற்புதம் தான். இப்ப சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் அற்புதரா இல்லையா? அவர் அற்புதர். இஸ் a miracle worker. அற்புதம் என்றால் என்ன? What is meant by miracle or wonders அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அப்படின்னா, அற்புதம் என்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. சொல்லுங்க எல்லாரும், அற்புதம் என்றால் என்ன? இயற்கைக்கு அப்பாற்பட்டது. இந்த இயற்கையில ஒரு காரியம் நடக்காதுங்க, இது நடக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறோம் பாருங்கள், அதுதான் அற்புதத்துக்கு ஒரு விளக்கமாக இருக்க முடியும். ரெண்டாவது, நீங்க என்ன கேட்பீங்கன்னா, அற்புதம் என்றால் என்ன என்று சொன்னால், நான் சொல்லுவேன், அறிவியலினால் ஆராய்ச்சி செய்யப்பட முடியாதது அற்புதம். இன்னைக்கு உலகத்தில் அறிவியல் ரொம்ப வளர்ந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் செய்கிற அற்புதத்துக்கு ஈடாக இன்னும் அறிவியல் என்ன செய்யல, வரவே இல்லை. அப்ப ரெண்டாவது, அறிவியலால் ஆராய்ச்சி செய்யப்பட முடியாததுதான் அற்புதம் என்று பார்க்கிறோம். மூன்றாவது, அற்புதம் என்ன என்றால் கேட்பீங்க அப்படின்னா, காலத்தால் கட்டுப்படுத்த முடியாது. சொல்லுங்க, காலத்தால் என்ன செய்ய முடியாது? கட்டுப்படுத்த முடியாது. cannot be controlled by time. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார்னா அவருடைய நேரத்துக்கு, இல்லைன்னா இந்த நேரத்துல, இப்படிப்பட்ட நேரத்துல அப்படி நம்ம எதுவும் சொல்லவே முடியாது. அதனால்தான் அது பேர் அற்புதம். கடைசியா அற்புதம்னு என்ன கேட்பீங்க அப்படின்னா, அசாத்தியங்களை சாத்தியமாக்குவதுதான் அற்புதம். சொல்லுங்க எல்லாரும், அசாத்தியங்களை சாத்தியமாக்குவதுதான் அற்புதம். ஆகையால் இந்த மாதத்துல கர்த்தர் நம்மை அற்புதங்களை குறித்து தியானிக்க செய்வாராக. முதலாவது, எதிர்பார்க்காத அற்புதம். இந்த நாளில நம்ம தியானிக்க போகிற தியானத்தின் தலைப்பு எதிர்பார்க்காத அற்புதம், அன்எக்ஸ்பெக்டட் மிராக்கிள். தேவன் எப்படியெல்லாம் அற்புதம் செய்ய முடியும்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எதுவுமே எதிர்பார்க்கல ஆண்டவர் செய்ய முடியும்னா, அவனுடைய வாழ்க்கையிலும் தேவன் எதிர்பார்க்காத அற்புதங்களை செய்ய அவர் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். அன்எக்ஸ்பெக்டட் மிராக்கிள். சொல்லுங்க, எதிர்பார்க்காத அற்புதம். இன்னும் ஒரு விஷயம் சத்தமா சொல்லுங்க, எதிர்பார்க்காத அற்புதம். கர்த்தரால எதிர்பார்க்காத அற்புதத்தை செய்ய முடியும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்தார் என்பதை கற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வார். என்னோடு சேர்ந்து யோவானின் சுவிசேஷம், Gospel of John chapter 5, யோவானின் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை வாசிங்கள். நீங்க எல்லாரும் கவனிங்க. எல்லாருமே வசனத்தை பாருங்க. பைபிள் கொண்டு வந்த அத்தனை பேரும் வேதத்தை கவனிங்கள், வாசிங்கள். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாயிருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார்.
அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது இவனுடைய நிலை எப்படிப்பட்ட நிலை? வாசிங்கள் என்னோடு சேர்ந்து 3ஆம் வசனத்தை வாசிங்கள். அவைகளிலே குருடர், எல்லாரும் கவனிங்கள், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள், முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். இதுல இருக்கிற ஆயிரக்கணக்கான சுகமற்ற எல்லாருக்கும் ஒரே ஒரு இதுதான், அவர்கள் எல்லாருமே காத்திருக்கிறார்கள் எப்பொழுது தண்ணி கலக்கும் என்று. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவங்க எல்லாருக்குமே அது எப்ப கலக்கும் எப்ப கலக்கும் அவர்களுடைய காத்திருப்பு இருக்கிறது. ஆனா இவர்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிற காத்திருப்பை விட இவனுடைய காத்திருப்பு ரொம்ப விசேஷமானது. காரணம், இவன் தான் இருக்கிறது இந்த சீனியர் மோஸ்ட், ரொம்ப பெரியவன். 38 வருஷம். யாரை கேட்டாலும் சொல்லிடுவாங்க, அங்க ஒருத்தர் இருக்கிறான், அவன் 38 வருஷமா இருக்கிறான். அவனுடைய காத்திருப்பு. பல நேரத்துல இந்த காத்திருத்தல் என்பது ஏதோ ஒரு மாசம் 2 மாசம் இல்ல 1 வருஷம் 2 வருஷம் அப்படின்னா சரி, 3ஆவது வருஷம் நடந்துரும் பாஸ்டர், 4ஆவது வருஷம் நடந்துரும், இல்ல பாஸ்டர் ஒரு 6ஆவது வருஷம் இல்ல ஒரு 8ஆவது வருஷம். நீங்கள் காத்திருப்பது என்றால் 30 வருஷம் 38 வருஷம் இல்ல 40 வருஷம் யோசிச்சு பாருங்கள். காத்திருக்கிறான் காத்திருக்கிறான் காத்திருக்கிறான், ஒண்ணுமே நடக்கல அப்படின்னா அந்த காத்திருத்தல் அவனுடைய மனதையும் அவனுடைய சிந்தனையும் எண்ணங்களை எப்படி மாற்றி இருக்கு பாருங்க. நம்ம எல்லாம் கொஞ்ச நாள் காத்திருந்தாலே சொல்றோம், ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்னு எனக்கு என்ன வருது, கொஞ்சம் சந்தேகம் வருது. அவர் ஒன்னும் செஞ்ச மாதிரி தெரியல, அவர் எப்படி இருக்கிறார் என்ன பண்றாருன்னு தெரியல. பல வேளையில நமக்குள்ள பல கேள்விகள் வருது. we have so many questions. ஏன்னா நம்ம காத்திருக்கும் போது நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காத்திருக்கும் போது என்ன ஆயிருதுன்னா நம்முடைய மனது நம்முடைய இருதயம் அப்படியே சோர்வடைந்து போகுது. காத்திருப்பது இன்பமான அனுபவமா கஷ்டமான அனுபவமா? ரொம்ப கடினமான ஒரு அனுபவம். சும்மா நம்ம சொல்லிடுறோம் காத்திருந்தா நல்லா ஆயிடும் அப்படின்னு. 38 வருஷம் காத்திருக்கிறான். there is no change. வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இல்ல. அதே இடத்துல மல்லாக்கா படுத்து வானத்தை பார்க்கிற போல பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அதுலதான் நீதிமொழிகள்ல ஒரு வசனத்தை ரொம்ப அழகா சாலமோன் எழுதி வைத்திருக்கிறார் காத்திருப்பு குறிச்சி. வாசிங்க நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 12வது வசனம். Proverbs chapter 13 verse 12. நெடுங்காலமாய் காத்திருக்குதல், நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். இருதயத்தை என்ன செய்துனா போதும், இருதயத்தை என்ன செஞ்சிடும், இளைக்க பண்ணின ஒரு சோர்வு வந்து. எனக்கு தெரியல யார் இந்த கடினமான பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒன்று என்னால் சொல்ல முடியும், உங்க காத்திருத்தல் ஒரு நாள் எதிர்பார்க்காத அற்புதமாய் மாற்ற கர்த்தர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்க காத்திருத்தல் வீண் போகாது. இத்தனை வருஷம் காத்திருக்க இருதயம் இளைத்து போகிறது, இருதயம் வெறுத்து போகிறது, இருதயம் வெந்து போகிறது. இதுக்கப்புறம் என்னப்பா என்ன ஆண்டவரே நான் என்ன ஆண்டவரே செய்வேன், இத்தனை வருஷம் காத்திருந்துட்டேனே. இவனுடைய காத்திருத்தல் பல்வேறு நேரத்தில் அது சோர்வு தான் ஏற்படுத்து. ஏன்னா இவனை போல இன்னொருத்த காத்திருக்கிறான், அற்புதம் பெற்று போறான். இவனை போல இன்னொருத்த காத்திருக்கான், அவெல்லாம் நல்லா போயிட்டு போறான். ஆனா என் காத்திருத்தலுக்கு எப்ப ஆண்டவரே பதில், எப்ப ஆண்டவரே என் குடும்பத்துக்கு நான் போவேன், நான் போய் என் வீட்டை பார்ப்பேன், என் பிள்ளைகளை பார்ப்பேன். இவ்வளோ வருஷம் காத்திருக்கிற ஆண்டவரே ஒரு மாற்றமும் இல்லை. பல வேளையிலே நம்முடைய காத்திருத்தல் நம்முடைய இருதயத்தை இளைக்க செய்யலாம். தாவீது கூட பாருங்க, இதே அனுபவத்துல தாவீது போயிருக்கிறார். வாசிங்கள் ஒரு வசனத்தை, சங்கீதங்களின் புஸ்தகம் 69வது அதிகாரம், Psalm 69 verse 3. ஆமென். அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், நான் கூப்பிடுகிறதினால் இளைத்தேன், நான் கூப்பிடுகிறதினால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று, என் தொண்டை வறண்டு போயிருச்சு, தேவனுக்கு நான் காத்திருக்கையா, என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் கண்கள் பூத்து போயிற்று. காத்திருந்து காத்திருந்து கண்கள் என்ன ஆயிருச்சு, பூத்து போயிருச்சு. இதெல்லாம் சாதாரண அனுபவம் அல்ல, இது வாழ்க்கையில் வந்த அனுபவங்கள், ரொம்ப வேதனைக்குரிய கடினமான அனுபவங்கள். 38 வருஷம் காத்திருக்கிறான், ஒரு மாற்றமும் இல்லை. இவனுடைய சூழ்நிலை பாருங்க.
ஏன் ஆண்டவர் இதை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார்? யாரோ பல ஆண்டுகளாக காத்திருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் எதிர்பார்த்தது போல எல்லாம் நடக்கலனாலும் இந்த மாதம் விசுவாசிக்கிற எதிர்பார்க்காத அற்புதங்களை செய்கிறவர் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உங்க காத்திருப்புக்கு ஒரு பதில் நிச்சயம் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காத்திருத்தலுக்கு ஒரு பதில் நிச்சயமா வரும். கர்த்தர் நிச்சயம் அந்த காத்திருத்தலுக்கு பதில் கொடுக்க உண்மை உள்ளவர். இரண்டாவது, அவன் சூழ்நிலை எப்படி மாறிடுச்சுன்னா, காத்திருந்தா ஒன்னும் நடக்கல. மறுபடியும் வாசிங்கள், 6ஆம் வசனத்தை வாசிங்க. 6ஆம் வசனம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்டன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். சொஸ்தமாக விரும்புகிறார். அடுத்த வசனம் அதுக்கு அவன் என்ன பதில் சொல்றான் பாருங்க. அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். ஆண்டவர் கேட்ட கேள்வி என்னன்னா, எப்பா நீ சுகம் பெற விரும்புறியா அப்படின்னு கேட்டா நம்முடைய பதில் என்னவா இருந்திருக்கணும்? ஆமா, பரவாயில்ல, நல்லா உற்சாகமா தான் இருக்கிறீங்க. ஆனா அவன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? என்ன ஆண்டவரே பண்றது, நான் இங்க இருக்கிற ஆண்டவரே, யாரோ போயிட்டு இருக்காங்க ஆண்டவரே, எப்பொழுதுமே நான் எத்தனை வருஷம். அவர் கேட்டாரு, நீ விரும்புறியா விரும்பலையான்னு தான் கேட்டாரு. இவனுடைய பதில் சம்பந்தம் இல்லாம இருக்கு. அப்படின்னா இட் ஷோஸ் அவனுக்கு ஒரு நம்பிக்கையற்றவனா போயிட்டான். இதுக்கப்புறம் எல்லாம் நம்ம படுத்து கிடக்கிறோம், நம்ம எல்லாம் எழும்பி நடப்போமா, நம்ம வாழ்க்கையில எல்லாம் இனி ஒரு அற்புதம் நடக்குமா என்கிற ஒரு நம்பிக்கையற்ற நிலைக்கு வந்துடுறான். எப்பொழுதுமே பல வருடங்கள் காத்திருத்தல் நம்மை ஆண்டவர்கிட்ட நடத்துதோ இல்லையோ, பல வேளையில நம்முடைய காத்திருத்தல் எப்படி கொண்டு போயிடும்னா, நம்மை ஒரு நம்பிக்கையற்ற நிலைக்கு போயிடும். அதுதான் இவனுடைய நிலை. வெயிட்டிங் 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 வெயிட்டிங். இப்ப எப்படி இருக்கிற, நான் எதுவும் நம்பிக்கை இல்லை, இதுக்கு மேல என்ன நடக்கும்ன்ற நம்பிக்கை இல்லை. அதனால்தான் அவன் ஆண்டவர்கிட்ட சம்பந்தம் இல்லாத பதில சொல்றான், சம்பந்தம் இல்லாம பேசுறான். அப்போ பல வேளைகளில் நம்ம நம்பிக்கையற்றவர்களா போயிடுறோம். இந்த பாதையில நம்ம மட்டும் போல, நம்மை போல சில பரிசுத்தவான்கள் கூட வேதத்துல அவர்கள் நம்பிக்கையற்ற நிலைக்கு போயிடுறாங்க. ஐயோ ஆண்டவர், இதுக்கு மேல அப்படின்ற நிலையெல்லாம் கூட பலர் கடந்து வந்திருக்கிறார்கள். அதிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன ஒரு வார்த்தையை நம்ம கவனிக்கலாம். வாசிங்க, 2 கொரிந்தியர் 1:8 அவருடைய வார்த்தை பாருங்க, என்ன சொல்றார் அவரு. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக. பாருங்க, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை என்ன செய்து அற்று போயிருச்சு. பிழை போன்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்றார். அப்ப அவரும் அந்த பாதையிலே 14 நாட்கள் அப்படியே கப்பல்ல வெளிச்சமே தெரியாம கப்பல் சூறாவளியில சிக்கி கொண்டது. அவரும் சொல்றார், பிழை போன்ற நம்பிக்கை எனக்கு என்ன செய்து அற்று போயிருச்சு. சம்டைம்ஸ் சில வேளையில நம்முடைய பாதையில இப்படிப்பட்ட பாதைகள் கூட நமக்கு வரலாம். நம்பிக்கையற்ற நிலை. இவ்வளவு நாள் எல்லாம் ஏதோ நடக்கும் நினைச்சிருந்தா பாஸ்டர், ஆனா இப்போ ஒரு முடிக்கு வந்துட்டேன், இதுக்கு மேல அது நம்பிக்கையற்றமா போயிருச்சான். உங்களுடைய நம்பிக்கை எந்த நிலையில் இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க எவ்வளவு நாள் காத்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. உள்ளான மனதை ஆவியானவர் நிச்சயம் அறிந்திருக்கிறார். நம்பிக்கையற்ற நிலையா இருந்தாலும் கர்த்தர் அதை அறிவார். இந்த மனுஷனுடைய நிலை முதலாவது காத்திருந்தான், நம்பிக்கையற்றவனா இருக்கிறான். மறுபடியும் அதே வசனத்தை வாசிங்க, அவனுடைய சூழ்நிலை பாருங்க. 7ஆம் வசனத்துல அவன் என்ன சொல்லி கொண்டிருக்கிறான். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். Lord, I am helpless. ஆண்டவரே, நான் உதவியற்றவனா இருக்கிறேன். மூணாவது என்ன, எப்படி இருக்கிறேன் நானு? உதவியற்ற. ஆண்டவரே, நேத்து ஒருத்தன் வந்த ஆண்டவரே, அவன் கூட ஒருத்தன் கூடவே இருந்தான், எப்படியோ கலக்கப்பட்டுச்சு, உடனே அவனை கொண்டு போய் போட்டாங்க, அவன் எந்திரிச்சு போயிட்டான் ஆண்டவரே. ஆனா 38 வருஷமா நான் இருக்கிறேன், ஒருத்தன் கூட என்ன பார்த்து இவன் 38 வருஷமா இருக்கிறான், இவன் தான் முதல்ல குதிக்கணும்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்வதற்கு ஒருவருமே இல்லை. There are so many times we can see இந்த உலகத்துல யாருமே உதவி செய்வதற்கு முன் வருவதில்லை. ஒருவேளை ரேஷன் கடை போல யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்தாங்களோ அவங்க தான் முதல்ல, பின்னாடி இருக்கவங்களா பின்னாடி போய் நில்லுங்கன்னு சொல்லியிருந்தா
38 வருஷம் இவர் இங்க இருந்திருக்க வேண்டிய வாய்ப்பே இல்ல. ஆனா அங்க ரேஷன் கடை சிஸ்டம் இல்லாம போயிருச்சு. வரவெல்லாம் படுத்து கிடக்குறான் தண்ணி பக்கத்துல. ஒரே ஒரு கலக்கல் தான், உடனே விழுந்துறான் உள்ள. இவனும் பல நாள் முயற்சி பண்ணி பார்த்திருப்பான், நிச்சயமா நான் சொல்றேன். ஆனா இவன் விழுறதுக்கு முன்னாடி யாரோ விழுந்துறான். இவன் ஊந்து ஊந்து பிறண்டு பிறண்டு வர, அங்க கலக்கப்படுதுன்னு தெரியுது, குளம் கலக்கப்படுதுன்னு தெரியுது. கிட்ட போறதுக்கு முன்பதாக ஒரு செகண்ட் முன்னாடி விழுந்திருந்தான். யார் முதல்ல விழுந்தாங்களோ அவன் மட்டும்தான் சுகம் பெறுவான். விழுந்த எல்லாருமே சுகம் பெறுவார்கள்னா அங்க ஒருத்தனும் இருந்திருக்க மாட்டான். ஆனா ஒரே ஒருத்தனுக்கு தான் அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுது. இப்ப சொல்றான், எனக்கு நான் உதவியற்று போயிட்டேன். nobody is there to help me. இந்த உலகம் அப்படிதாங்க. உதவி செய்வது என்பது, இந்த உலகம் எப்பவுமே ரொம்ப யோசிக்கும் உதவி செய்வது. இன்றைக்கு நீங்க யார் உதவியற்று வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. யோபு கூட சொல்கிறார், அவர் எப்படி உதவியற்று போயிருக்கிறார் பாருங்க. வாசிங்கள் யோபுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 13ஆம் வசனம். எனக்கு உதவியானது ஒன்றுமில்லை அல்லவோ, எனக்கு உதவியானது ஒன்றுமில்லை அல்லவோ, சகாயம் என்னை விட்டு நீங்கிற்றே, சகாயம் என்னை விட்டு நீங்கிட்டோ. 10 பிள்ளை யோபுக்கு மறிச்சு போச்சு ஒரே நாள். ஒரே வீட்டுல 10 மரணம். அது சொந்த பிள்ளைகள். 1ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் பிள்ளைகள் அவுட்டு. சொத்து இல்ல, சுகம் இல்ல, எல்லாமே போயிருச்சு. இப்போ சரீரம் முழுவதும் பருக்கள். ஓட்டை எடுத்து சரீரத்தை தேய்க்கிறான். சரீரம் முழுவதும் பருக்களில் இருந்து ரத்தமும் சீலும் வடிந்து கொண்டிருக்கிறது. இப்ப யோசிக்கிறான், எனக்கும் உதவி யாரும் செய்யறதுக்கு இல்லையோ, எனக்கும் உதவி அற்று போயிருச்சோ, எனக்கும் யாரும் வந்து உதவி செய்யலையோன்னு சொல்கிறார். வேதத்தில் இப்படிப்பட்ட பாடுகள் வழியாக உதவியற்று போனவர்களும் பலர் இருக்கிறார்கள். அதனால்தான் 18 வருஷம் ஒரு ஸ்திரீ சர்ச்சுக்கு வந்தாலும் 18 இயர்ஸ் 18 வருஷமும் கூனியாவே வந்திருக்கிறா. 18 வருஷமும் கூனியாவே போயிருக்கிறா. உதவி செய்யறதுக்கு ஒருத்தரும் இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த நாளிலே இயேசு அந்த ஆலயத்தில் இருந்தால் அவளுடைய பலவீனப்படுத்தும் ஆவியை அவர் விரட்டி விட்டார். அந்நேரமே அவள் நிமிர்ந்து விட்டாள். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. 18 வருஷம் வானத்தை பார்த்ததே கிடையாது. 18 வருஷம் யாருடைய தலையுமே பார்த்தது கிடையாது. அவளால கீழே இருந்து மேல தூக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீக்கு இயேசு அந்த நாளிலே அந்த ஆலயத்தில் சரியா இருந்திருக்கார். அற்புதத்தை போய் கொடுத்துட்டார். 40 வருஷம் ஒருத்தனை தூக்கி கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவன் அப்போஸ்தலர் 3ஆவது அதிகாரத்தில் இருக்கான். பிறவிலேயே தாயின் கற்பத்தில் சப்பானியா பிறந்தவனா. வேதம் சொல்லுகிறது, பேதுரு சொன்னார், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழும்பி நட. அந்நேரமே அவன் சுகத்தை பெற்றுக் கொண்டான். நான் சொல்றேன், அதே போல இந்த மனுஷனோ, நான் சொல்றேன், இவன் உதவியற்றவனாக nobody is there to help him. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்ல போல இருக்கு. எப்படி பாஸ்டர் கரெக்டா சொன்னீங்க. நான் கூட வரும்போது அதை தான் யோசிச்சுட்டே வந்தேன். என்ன நம்ம குடும்பத்துக்கு ஒருத்தர் உதவி செய்யறதே கிடையாது. The 3 very deepest and the lowest circumstances of this person, இந்த மனிதனுடைய ரொம்ப ஆழமான மோசமான அனுபவத்துல உண்டு. அவன் முதலாவது எப்படிப்பட்டவனா இருந்தானா? எப்படி இருந்தா? அவன் காத்திருந்து. 2வது நம்பிக்கையற்றவனா இருந்தான். 3வது உதவியற்றவனா. ஒருத்தன் அவனுக்கு உதவி செய்யறதுக்கு முன் வரல. இப்படிப்பட்ட ஒருவனிடத்தில் இயேசு எப்படி எதிர்பார்க்காத அற்புதத்தை செய்தார். இன்னைக்கு நீங்க காத்திருந்து பல வருடம் போயிருக்கலாம். நீங்க 2வது நம்பிக்கையற்றவர்களா மாறி போயிருக்கலாம் இந்த காலத்தினால. 3வது உங்கள் வாழ்க்கையில யாருமே வந்து உதவி செய்யாமல் இருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டவர் எதிர்பார்க்காத அற்புதங்களை செய்ய இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். அன்எக்ஸ்பெக்டட் மிராக்கிள். வாசிக்கலாம், என்னோடு சேர்ந்து வாசிங்கள். 3ஆம் வசனத்தை வாசிங்கள். குருடர், சப்பானிகள், உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். போதும். அங்கே இருக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. ஒருத்தர் அல்ல, 2 பேர் அல்ல, பல ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. ஆனா முதலாவது நான் சொல்லணும்னா, இவர்கள் அத்தனை பேரையும் தாண்டி இந்த 38 ஆண்டு காலம் படுத்திருக்கிற ஒருவனை இயேசு தேடி வந்தார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இயேசு தேடி வந்தார். He came searching of this one lame person. பாருங்க எப்படி நம்முடைய ஆண்டவர் தேடுறார் பாருங்க.
இவன் போய் கேட்கல, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, இல்ல பக்கத்துல இருக்கவங்க கிட்ட யார்கிட்ட இயேசு கிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் சொல்லி அனுப்பல. இவராகவே அவனை தேடி வந்தார். இவராகவே அவனை தேடி வந்தார். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த இயேசு நம்மை தேடி வந்தார். சொல்லுங்க, நம்ம அவரை அறிந்தோமோ இல்லையோ, அவர் நம்மை தேடி வந்த தேவனாக இருக்கிறார். இந்த ஆண்டவர் நம்மை தேடிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை இந்த 38 ஆண்டு கால இந்த மனிதனை போல எந்த ஒரு சூழ்நிலை எல்லாம் எதிராக இருந்தாலும் நம்மை தேடி நம்மிடத்தில் வருகிற ஒரு தேவன் இருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, வாசிங்கள். இழந்து போனதை தேடவும், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனதை தேடவும், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் என்னை தேடி வந்தார். அல்லேலூயா. நான் இழந்து போன சமாதானம், இழந்து போன பலன், இழந்து போன எது இந்த உலகத்தில் நான் இழந்திருந்தாலும் இந்த நேசர் என்னை தேடி வந்து கொடுப்பதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவ்வளோ நல்ல நேசர் இவர். அவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவர் பாருங்க. இவனுக்கு மனுஷ உதவி கிடைக்கலங்க, யாருமே அவனுக்கு உதவி செய்ய ஆயத்தமா இல்ல. இயேசு அவன் எங்க இருக்கிறான்னு தேடி அவன் பக்கத்தில் வந்து நின்றார். இன்னைக்கு இந்த உலகம் உங்களை அப்படி தள்ளி விட்டு இருக்கலாம், தனிமைப்படுத்தி விட்டு இருக்கலாம், நீங்கள் வேற நிலைக்கு போய் கொண்டிருக்கலாம், யார்கிட்டயுமே சொல்ல முடியாத ஒரு நிலைக்கு போய் கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு இன்றைக்கும் உங்களை தேடிக் கொண்டிருக்கிறார். உங்கள் அருகாமையில் வருவதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். மூன்றாவது, இவனை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? வாசிங்கள் 6ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்கள், எல்லாரும் சேர்ந்து வாசிங்கள். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து, வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். மூன்றாவது சொல்லுங்க, இயேசு அவனை குறித்து என்ன செய்து வைத்தார்? அறிந்திருக்கிறார். இப்ப பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உங்களை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். God who knows us deep. அவரை போல நம்முடைய ஆழத்தை அறிய முடியாது. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். our beginning, our end, என்னுடைய ஆரம்பம், என்னுடைய முடிவு எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால்தான் வேதம் சொல்லுது வெகு காலமாய். அப்ப இருக்கிற எல்லாரை விட இவனுடைய வெகு காலத்தை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். the time he was waiting. இன்னைக்கு ஒருவேளை சொல்ல என்னுடைய காத்திருப்பு யாருக்குமே தெரியலன்னு சொல்வீங்கன்னா, நான் சொல்றேன், அங்க சொன்ன காத்திருப்புக்கு இங்க விடை உண்டு. கர்த்தர் உங்கள் காத்திருத்தலை அறிந்து வைத்திருக்கிறார். எதிர்பார்க்காத அற்புதத்தை செய்ய அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். காத்திருத்தல் அவருக்கு முன்பதாக இருக்கிறது. ஒருவேளை வெயிட்டிங் பீரியட்ல நீங்க போற பெயின், வெயிட்டிங் பீரியட்ல நீங்க உதவியற்ற நிலை, வெயிட்டிங் பீரியட்ல நீங்க போகிற நம்பிக்கையற்ற நிலை, எதுவாக இருந்தாலும் காத்திருத்தலில் பதில் கொடுக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவன் அறிந்து வைத்திருந்தார். அவனுடைய அறிந்தது மாத்திரமல்ல, அவனுக்கு உள்ள மனசுல ஒரு இது இருக்கு, எப்படியாவது நம்ம குச்சிடணும், எப்படியாவது நம்ம சுகம் பெற்றணும் இருக்கு. ஆனா மேல ஃபுல்லா நம்பிக்கையற்ற நிலைக்கு போயிட்டு, அதனால உள்ளான இருதயத்தின் விருப்பத்தையும் கர்த்தர் அறிஞ்சு வச்சிருந்தார். யாராவது நினைப்பாங்களா நான் வந்து சுகம் பெறக்கூடாதுன்னு நினைப்பாங்களா? ஆனா மேல ஃபுல்லா நம்பிக்கையற்ற நிலை போயிடுச்சு, இதுக்கு மேல நடக்காதுன்னு. ஆனா இருதயத்தின் ஆழத்தையும் கூட கர்த்தர் என்ன செய்திருக்கிறானா? அறிந்து வைத்திருக்கிறார். the deep most, ஆழத்துக்குள்ள நீ பாருங்க, ஆழத்துல ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க, உங்களுக்கு இது நடந்தா நல்லா இருக்குமே, இப்படி செய்துட்டா இந்த காலத்துல நடந்துராதா, இது இந்த குறித்த வேளையில நடந்துராதா என்கிற the deepest thought. சில நேரத்தில் நம்ம இந்த பெருமூச்சு விடுறோம் பாருங்க, அந்த மூச்சு வேதம் சொல்கிறது இஸ்ரவேலின் பெருமூச்சு கர்த்தர் அண்டையில எட்டிட்டு. அவ்வளவு தூரம் கர்த்தர் உணர்வுகளை அறிந்திருக்கிறார். சொல்லுங்க, நம்முடைய உணர்வுகளை என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார், புரிந்திருக்கிறார். என் உணர்வு உங்க உணர்வு எப்படிப்பட்டதுன்னு தேவன் அறிந்திருக்கிறார். அதனால்தான் 139வது சங்கீதம் முதல் 2 வசனத்தை வாசிங்கள், நம்ம எல்லாரும் சேர்ந்து கவனிங்கள். ஆண்டவர் எப்படி ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார். கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, நீர் என்னை என்ன செய்திருக்கிறீனா? ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருத்தலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை எல்லாம் தூரத்திலிருந்தே கர்த்தர் அறிகிறார். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். இன்னும் ஒரு விஷயம் நல்லா சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். யாருக்கு உங்களை பற்றி தெரியுதோ இல்லையோ, உங்க மனைவிக்கு தெரியாதது கூட, உங்க கணவர் உங்களுக்கு தெரியாதது கூட, நான் சொல்றேன், இந்த ஆண்டவர் நல்ல ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார். அவ்வளோ நல்ல நேசர், அவ்வளோ ஒரு நல்ல ஆத்தும நேசர் அவர். யாருமே இவனை கண்டுக்கல. இவனை போய் அறிந்து வைக்கிறதுக்கு என்ன ஆண்டவரை, இவன் போயிட்டு போறான், 38 வருஷமா இருக்கிறான், உங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கு, நீங்க போலாமே.
அதுவும் இந்த நாற்றமான இடத்துக்கு நீங்க தேடி வரணுமா? அதுவும் இத்தனை ஆயிரக்கணக்கான பேர் இருக்கும்போது இவங்களெல்லாம் விட்டுட்டு இவனை மட்டும் பார்க்கணுமா? இயேசுடைய அன்பு விலையேற பெற்றது. அவனை தேடி வந்து அவனை குறித்து ஆண்டவர் ஆராய்ந்து அறிந்து வைத்திருந்தார். வெகு காலம் அவன் அப்படி இருக்கிறான் அறிந்திருந்தார். ஒரு கானானிய ஸ்திரீன்ற ஒரு ஸ்திரீ இருக்கா, இயேசு கிட்ட பின்தொடர்ந்து போறா. அவளுக்கு தேவனை குறித்து எந்த ஒரு சரியான வெளிப்பாடு கிடையாது. ஒரே ஒரு வெளிப்பாடு தான் உண்டு, தாவீதின் குமாரன் என்ற வெளிப்பாடு பெற்றிருக்கிறார். பின்னாடி போறா, இயேசு கிட்ட கேட்கிறா, என் பிள்ளைக்கு எப்படியாவது ஒரு சுகம் வேண்டும். இயேசு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. இயேசு இரண்டாவது பதில் சொல்கிறார், நான் இஸ்ரவேலருக்கு வந்தேன், உனக்கு வரல, நீ அந்நியர். மூன்றாவது சொல்றா, இயேசு சொல்கிறார், நான் இந்த பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு கொடுக்க மாட்டேன். இவ சொல்றான், நாய்க்குட்டிக்கு இல்லாண்டவரே, மேஜையில இருந்து கீழே விழுந்தா நாய்க்குட்டி எடுத்து சாப்பிடுமே. இப்பதான் இயேசு அவளை பார்த்து சொன்னார், மகளே, நீ விரும்புகிறபடி என்ன செய்யட்டும், உனக்காக கடவட்டும். இவ்வளோ தூரம் காலதாமதமானாலும் கர்த்தருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, நீ விரும்புகிறது உனக்கு என்ன செய்யட்டும், ஆக கடவட்டும். இந்த மனுஷனுடைய இத்தனை நாள் காத்திருப்பு, இந்த மனுஷனுடைய இத்தனை நாள் நம்பிக்கையற்ற நிலை, இந்த மனுஷனுடைய இத்தனை நாள் உதவியற்ற தன்மை, இப்பொழுது இயேசு அவனை முழுவதுமாய் ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார். சங்கீதம் 20வது அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை என்ன செய்வார்னா நிறைவேற்றுவார். யாருக்கு ஆண்டவர் அந்த வார்த்தை மறுபடியும் உறுதிப்படுத்துறார் எனக்கு தெரியல. ஆனா இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். He will do it. நிச்சயம் செய்வார். 3 காரியத்தை சொன்னேன். முதலாவது, இவனை தேடி இயேசு வந்தார். எல்லாம் சொல்லுங்க, இவனை தேடி இயேசு வந்தார். இரண்டாவது, அவனை பார்த்தார், அவனை கண்டார். மூன்றாவது, அவனை அறிந்து வைத்திருந்தார். நான்காவது, இயேசு அவனிடத்தில் சொன்ன வார்த்தை தான் நம்முடைய கடைசி வார்த்தை. வாசிங்கள் 8ஆம் வசனத்தை. இயேசு அவனை பார்த்து என்ன சொன்னார்? இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். இயேசு அவனை பார்த்து சொன்ன அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அவ்வளவுதான். அந்த ஒரு வார்த்தை அவருடைய வாயிலிருந்து வந்தது. அந்த வார்த்தை அவர் வார்த்தையினால் சுகப்படுத்துகிற கர்த்தர். சொல்லுங்க நல்ல ஒரு அல்லேலூயா. அவர் வார்த்தையினால் என்ன செய்கிறவர்? சுகப்படுத்துகிறவர். அவரால் சுகப்படுத்த முடியாதுன்னு ஒரு வியாதி கிடையவே கிடையாது. நீங்க வார்த்தையை பிடித்துக் கொள்கிறவர்கள், வார்த்தையை பற்றி கொள்கிறவர்கள், வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள், வார்த்தையை விரும்புகிறவர்கள், அத்தனை பேருக்கு அந்த வார்த்தை கிரியை செய்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம பெற்ற சுகம் எல்லாம் ஏதோ நம்முடைய பலத்தினாலோ நம்முடைய முயற்சினாலோ டாக்டர் நமக்கு சுகப்படுத்தினது கிடையாது. தேவனுடைய வார்த்தை நம்மை சுகப்படுத்தி இருக்கிறது. எவ்வளவு ஆச்சரியமா இருந்திருக்கும் பாருங்க. How wonder it is. எவ்வளவு ஆச்சரியமானது. 38 வருஷம் எல்லாரும் இவனை பார்த்தது வேறு விதம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு செய்ய வேண்டியதை செய்து விட்டது. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ள ஜீவனை கொண்டு வந்தது. God's word brings life into me. ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ள என்ன கொண்டு வரும்னா ஜீவனை கொண்டு வருகிறது. நீ மரித்து போயிருக்கலாம், இதுவரைக்கும் நீ எதிர்பார்த்த அற்புதங்கள் எதுவுமே நடக்காம இருக்கலாம். ஆனால் ஒன்று தேவ சமூகத்திலிருந்து சொல்ல முடியும், எதிர்பார்க்காத அற்புதங்களை கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் சொல்லி முடிக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். செய்து முடிக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இன்னைக்கு அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறோமா? இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை என்ன செய்வ? யோசுவா 5வது அதிகாரம் 3வது அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன செய்வார்? கர்த்தர் உங்கள் நடுவில் என்ன செய்வார்? எப்படி செய்ய போறார்? அது வார்த்தையின் மூலமாய் செய்து முடிக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். The word has power. 2 வசனத்தை வாசிக்கலாமா? வாசிங்கள். ஏசாயா 55:11. எல்லாரும் கவனிங்கள். தேவனுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை பெற்றது பாருங்கள். ஆமென். ஏன் நம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும், அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளணும். அவருடைய வார்த்தை தான் எதிர்பார்க்காத அற்புதங்களை கொண்டு வரும். ஏசாயா 55:11 வாசிங்கள். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். மறுபடியும் எல்லாருக்கும் சேர்ந்து வாசிக்கலாமா? அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியத்தை வாய்க்கும்படி செய்யும். அல்லேலூயா. கர்த்தருடைய வாயிலிருந்து, தேவ சமூகத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது வெறுமையாய் ஒரு காலமும் திரும்புவதில்லை. அது செய்ய வேண்டியவைகளை செய்யும். குடும்பத்துக்கு செய்ய வேண்டியவைகளை செய்யும். உங்க வாழ்க்கைக்கு செய்ய வேண்டியவைகளை செய்யும். இன்னைக்கு அந்த வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள்.
அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு தூரம் நீங்க நேசிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் அந்த குடும்பத்துக்குள்ள அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கும். நீங்க வார்த்தையை விட்டுறக்கூடாது. சொல்லுங்க, என்ன விட்டுறக்கூடாது? அந்த வார்த்தையினால வல்லமை அவனுக்குள்ள ஜீவனை கொண்டு வந்துருச்சு பாருங்க. How wonderful miracle it is. நினைச்சு கூட பார்க்க முடியாது. இப்படி ஒரு அற்புதம் நடக்குமாப்பா? 38 வருஷம் படுத்து கிடந்தா, வானத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தாப்பா. ஒரே ஒரு வார்த்தை தான். அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், வானமும் பூமியும் ஒழிந்து போகும்பா, ஆனா என் வார்த்தைகள் என்ன செய்யாது? ஒரு காலம் என்ன செய்யாது? ஒழிந்து போகாது. இந்த உலகமே ஒழிந்து போனாலும் கர்த்தர் எனக்கும் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை நிறைவேறாது உண்மை உள்ளதா இருக்கிறது. கர்த்தர் நிறைவேற்றுவார். அந்த வார்த்தையினால் அவனுக்கு கிடைத்த சுகம் இன்னைக்கு இந்த சூழ்நிலையில, எதிர் சூழ்நிலையில, பிரச்சனையோடு, கவலையோடு, நம்பிக்கையற்ற நிலையில வந்திருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்கிறவர்கள் நிச்சயம் இந்த மாதத்தில் அற்புதம் இல்லாமல் போக மாட்டார்கள். கர்த்தர் அவர்களுக்கு அந்த அற்புதத்தை செய்ய உண்மை உள்ளவராயிருக்கிறார். நிறைவு பகுதியில் ஒரே ஒரு வசனத்தை வாசி நம்ம ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சங்கீதம் 107 20 வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் இதுவரை என்னை வசனத்தினால் தப்புவித்திருக்கிறார், வார்த்தையினால் எங்களை அவர் குணமாக்கி இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.